இந்த இண்டஸ்ட்ரியில் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நான் இதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்லவே மாட்டேன். ஸோ அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தைரியமாக வரலாம். பட் நாங்கள் சூஸ் பண்ண கண்ட்ரி பார்த்தீங்கன்னா எங்களோட வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலி இதோட எல்லாமே இந்தியன் நேஷன்ஸும் இருக்காங்க, மல்டிநேஷ்னலும் இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து எந்த கண்ட்ரி போனாலுமே எல்லாருக்குமே லிங்க் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் இங்கிலீஷ் ஒன்லி தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. வணக்கம், நான் தான் ராகுல் தயாநிதி, மர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணுறேன். Now I am working as a chief officer and working in oil tanker, chemical tanker சொல்லுவோம், oil and chemical tanker. Soon going to take a command. என் பேர் ராம்கி தயாநிதி, நானும் மர்ச்சன்ட் நேவியில் சீஃப் ஆஃபீஸராக இருக்கேன். Soon we are going to take a command to become a master of the ship. நானும் ஆயில் டேங்கர் அண்ட் கெமிக்கல் டேங்கர்ஸ், ஆயில் டேங்கர் வெசல்ஸில் இப்போ செகண்ட் இன் கமாண்ட் சீஃப் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறோம். எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான், ரைட் ஃப்ரம் அவர் எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தோம். ஸோ ஒரு யூனிக்கான இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும்னு நினச்சோம். அந்த டைமில் பெரிய நமக்கு வந்து இன்டர்நெட்டோ இல்லை போய் ப்ரௌஸ் பண்ணி அந்த அளவுக்கு பெரிய 2002 ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் எங்களுக்கும் இல்லை. பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஷிப்பிங்குள்ளே நுழையணும், இல்லை ஒரு ஏரோநாட்டிக்கல் அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நாட்டிக்கல் அதாவது மர்ச்சன்ட் நேவி பற்றி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. நாட்டிக்கல்னு ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங்னு ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ நாட்டிக்கல்னா அதில் வந்து கேப்டன் ஆகலான்னு வந்து எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு சின்னதாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டிங் கிளிப் வந்துச்சு ஒரு. ஸோ அதை பார்த்துன்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு அட்மையர் ஆச்சு. ஓ, கேப்டன் அப்படின்ற ஒரு பதவி, அதை பார்த்தோன்னே கப்பல் அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வி இன்டு டீப் பயங்கரமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணோம். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியும், எப்படி இன்னும் நம்மளோட கேரியரை டெவலப் பண்ண முடியுன்றதுக்காக நாங்கள் then we choose that nautical. ஸோ அது பெட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு இன்ஜினியரிங் எங்களுக்கு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணி ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் ஒன்றாவே எங்கள் கேரியரை டெவலப் பண்ணி, பட் வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஷிப்பில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான். அதுக்கப்புறம் இன் டீப் ஐ வில் டெல் யூ அபவுட் இன் ஃபர்தர் கொஸ்டின்ஸ். நான் சொல்கிறேன் எப்படி இதுக்குள்ளே நுழையணும் மற்ற விஷயங்கள். யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சா? ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிங்களா? இல்லை அப்படி இல்லை. எங்கள் ரெண்டு பேருக்குமே எல்லாமே எப்போவுமே ஒரே சாய்ஸாக தான் இருக்கும். இப்போ நானும் இப்போ இண்டஸ்ட்ரியில் இதே இண்டஸ்ட்ரிக்கு தான் ஷிப்பிங் தான் வரணும் அப்படின்னும் போது எங்களுக்குள்ளே வந்து அதை பிரிஞ்சு போகணும். ஏன் பிரிஞ்சு போகணும்? ஒரே இண்டஸ்ட்ரியில் இப்போ எல்லாரும் இப்போ பல பேர் எல்லாரும் வீட்லேயுமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பிஸ்னஸ் ஒரே வீட்டில் எல்லாரும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நம்மளும் ஏன் ஒன்றாவே படித்து ஒரு கேப்டன் அளவுக்கு ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகக்கூடாது? ஏன் நீ ஏன் வேறு இண்டஸ்ட்ரியில் போகணும், நான் ஏன் வேறு இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்றதுனால சரி படிக்கிறோம். யூனிக்காக படிக்கிறத நம்ம யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக. ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக ரெண்டு பேரும் கேப்டன் ஆகணும். அதுதான் எங்களோட வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தப்பயே சரி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, நீ வந்து கப்பலில் கேப்டன் ஆகிக்க, நான் கீழே கப்பலில் இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணோம் ரெண்டு பேரும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் போகணும். அப்புறம் என்ன நாங்கள் டிசைட் பண்ணோம், வேணாம் வேறு டிபார்ட்மெண்ட் போகக்கூடாது, ஒன்றா பிறந்தோம், கடைசி வரைக்கும் ஒன்றா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், ஒரே மாதிரி கேப்டனுங்கிற அளவுக்கும் ஒன்றா தான் ஆகணுங்கிறதுனால தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஒரு நார்மல் ஹியூமனுடைய கேரக்டர்ஸை, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸோடைய சில விஷயங்களை பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஒன்று கிடைக்கும். எடுத்தோடனே சீமேனுங்கிற பேரை கிடைக்கணும்னாலே முதல் நீங்கள் லேண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கரெக்டாக? லேண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தானே சீமேனு. அப்போ அதுவே அங்கே சீமேனுக்கு அவன் ஆல்ரெடி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான், லேண்டை அங்கேயே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸு அங்கே ஆகிட்டான் சீமேன்னு. அப்புறம் அங்கே போனாலும் பல சாக்ரிஃபைஸ். லேண்டை விட்டாலே என்ன, லேண்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஃபேமிலியை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ இங்கே கிடைக்கிறது எல்லாம் உங்களுக்கு சீல கிடைக்காது. சில விஷயங்கள் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உங்களால் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இப்போ அவைலபிள் கிடைக்காது. அதனால வந்து சாக்ரிஃபைஸ் நிறையா இருக்கும். சீமனோட சாக்ரிஃபைஸ் ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ்னு பார்த்தாலே த லவ்ட் ஒன்ஸ், அவங்க ஃபேமிலி, அவங்க குழந்தைங்க, அவங்க ஃபியான்சி, அந்த மாதிரிங்கிற விஷயம் தான் சாக்ரிஃபைஸுங்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்களால விட்டுவார். மிச்சப்படி பார்த்தா வேலையும் டோட்டலாக வந்து உங்கள் சீமனோட வேலைக்கும் லேண்டில் இருக்கிற வேலையும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு.
அது பார்த்தீங்கன்னா உங்கள் கப்பலில் வந்து கடல் சார்ந்த வேலைகள் மட்டும்தான். கடலில் இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அண்டு சீமன்ஷிப், அது தனியாக அதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்குது. அவங்க அந்த மாதிரி சீமனாக இருக்கிறாங்கல்ல. இப்போ ஆஃபீஸருக்கு கீழே வந்து க்ரூ கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கும் அவங்கள வந்து சீமன் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஏபிள் பாடி சீமன்ஸ், ஆர்டினரி சீமன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்காகவும் ஒரு படிப்பு இருக்குது. இன்கேஸ் அவங்களால இந்த படிப்பு படித்து ஆஃபீஸர் படித்து ரொம்ப வர முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு படிப்பு ஜிபி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அதை படிச்சுட்டு இந்த ஆஃபீஸராக இந்த ரேட்டிங்கில் இந்த க்ரூ கேட்டகரியில் அவங்க வருவாங்க. அவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாதம் 1.5 லட்சம் வரைக்கும் அவங்களும் மேக்ஸிமம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் தேவையில்லை. ஈவன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலோ இல்லை 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா கூட அவங்க வந்து அந்த ஜென்ரல் பர்பஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. தட் இஸ் லாட் ஆஃப் MTIs இருக்குது. அதாவது நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் நிறைய ப்ரௌஸ் பண்ணுறாங்க. ஸோ தே நோ வெரி வெல் எப்படி போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேரணுன்றது. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் ப்ராப்ளம் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, எப்படி நேச்சர் ஆஃப் ஒர்க். எப்பயுமே நேச்சர் ஆஃப் ஒர்க் எங்களை அஃபெக்ட் பண்ணுறதே வெதர் தான். பயங்கரமாக வெதர் எங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் மென்டல் டிஸ்டர்ப் பயங்கரமாக இருக்கும் சில டைமில். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்மூத் வெதர், ரொம்ப ஒன்றுமே இல்லை, க்ளீன் சி, அப்படியே ஒரு ஸ்டில் வாட்டரில் இருக்கிறப்ப உங்களோட மைண்டும் காமாக இருக்கும், கூலாக இருக்கும். எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஷிப்பு மூவ் ஆகாது. கப்பல் இப்படி நம்ம ஒரு அந்த டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ரோலிங் பிச்சிங் அப்படிலாம் நாங்கள் பேசுவோம். ஸோ அது என்ன ஆகுனா, அந்த மாதிரி டைமில் கப்பல் ஸ்டில்லாக இருக்கிறப்ப எந்த ஒரு வேலையும் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே ஒரு கப்பல் வெதர், பிகாஸ் ஆஃப் வெதர், அப்போ வெதர் என்ன ஆகும், கப்பல் உடனே தண்ணி லாட் ஆஃப் ஸ்வெல்ஸ் இருக்கும் நிறையா. அந்த மாதிரி டைமில் கப்பல் உருள ஆரம்பிக்குதா. தட்ஸ் கால்ட் வி சே ரோலிங் மோ. ஸோ தட்ஸ் கால்ட் லைக் அப்படியே தாளாட்டுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. உள்ள இருக்கிற பொருள்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஸோ யுவர் மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இந்த பர்டிகுலர்லி ரஃப் வெதர்ஸில் எங்களுக்கு ஆகும். லைக் ஷிப், அதில் தான் அந்த மோஷன் சிக்னஸ் பற்றி சொன்னாங்க. அந்த மோஷன் சிக்னஸ் ஆகும், வாந்தி வரும், அதே மாதிரி மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், சாப்பிட தோணாது. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஒரு க்ரூவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்களும் அவங்கள கொஞ்சம் we will give some leeway to them. ஸோ அதனால அவங்களும் ஓகே. ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன், we are like family. ஒரு ஷிப்பிங் எப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு 20 க்ரூ அந்த கப்பலில் இருக்காங்கன்னா அந்த 20 க்ரூவும் ஒரு குடும்பம் மாதிரி. எல்லாரையும் நாங்களே பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து அந்த ஒரு கப்பலை சேஃபாக நாங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா நாங்கள் முதல் சேஃபாக இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு யுனைட்டி இருக்கணும், ஒரு டீம் ஒர்க் இருக்கணும், ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், அவங்கள பற்றி நாங்கள் புரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நான் பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் இது என்னென்னா, பர்டிகுலராக என்னென்னா, இது சாதாரண ஒரு நார்மல் நேச்சர் ஆஃப் ஜாப் கிடையாது. லேண்டில் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் எங்களுக்குள்ளே ஒரு டீம் ஒர்க் பயங்கரமாக இருக்கும். இவங்களுக்கு என்னாச்சுன்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 பேர் நாங்கள் எப்பயுமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு கப்பலை எஃபெக்டிவாக சேஃபாக ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கோ இல்லை ஒரு கார்கோவையோ சேஃபாக எங்களால் லோட் பண்ணி சேஃபாக கொண்டு போக முடியும். எங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இல்லைன்னா எந்த ஒரு ஜாபையும் எங்களால் ஒழுங்காக பண்ண முடியாது. டெஃபினட்டாக தேர் வில் பி a lot ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆகலாம், சேஃப்டி பைபாஸ் பண்ணலாம், எங்களுக்குள்ளே இருக்கிற க்ரூக்கே நிறைய ஆபத்து வரலாம். ஸோ கப்பலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு மெடிக்கல் டீமோ சடனாக எங்கேயாச்சும் டக்குன்னு கப்பலில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ லாட் ஆஃப் கான்ஷியஸ் உங்கள் மைண்டில் எப்பயுமே அது இருக்கணும். சேஃப்டி, அதே மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ணி தான் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒர்க்கை ஒரு க்ரூக்கோ இல்லை நாங்களே பண்ணால் கூட அந்த ஒர்க்கு இதை பண்ணலாமா, இப்போ இந்த டைமில் பண்ணலாமா, இந்த வெதர் இப்படி இருக்கு, இந்த வெதரில் இந்த ஜாப் சூட் ஆகுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்காம ஒரு வேலையை நாங்கள் அப்படி டக்குன்னு சரி இன்னைக்கு இந்த ஜாப் எடுத்து பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. அந்த டே எப்படி இருக்குன்னு முதல்ல நாங்கள் பார்ப்போம். இந்த டேல இந்த ஜாபை பண்ண முடியுமா, அது எமர்ஜென்சி. இப்போ எமர்ஜென்சிங்கிறப்ப வேற மாதிரி ஆகிடும். பட் நார்மல் நேரத்தில் இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். லைக் வெதர் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த ஜாப்ல எத்தனை பேர் ஆக்குபை பண்ணுறது, இந்த ஜாப்க்கு அவன் தெரிஞ்சவனா, அது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் அந்த ஜாபை நாங்கள் செய்வோம். இப்போ ஷிப் அப்படின்னு வரப்போ எல்லா லாங்குவேஜ் இருக்கும், வேற கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆயிடுச்சா சீக்கிரமா,
எந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, அங்க எப்படி இருந்துச்சு? ஓகே, இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நார்மலாக இந்த மரைன் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் இண்டஸ்ட்ரி. இது வந்து இது ஏதோ ஒன்லி ஃபார் இந்தியாவுக்கோ அது அப்படி கிடையாது, வேர்ல்டு இண்டஸ்ட்ரி தான் இது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா கண்ட்ரி ஆஃப் த பீப்புளும் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் நாங்கள் சூஸ் பண்ண கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, எங்களோட வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலி இதோட எல்லாமே இந்தியன் நேஷன்ஸும் இருக்காங்க, மல்டிநேஷ்னலும் இருக்காங்க. பட் பேசிக்கலி இப்போ ஒரு ஷிப்பிங் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி இந்தியன்ஸ் தான் சேல் பண்ணணும், இல்லை ஒரு அதர் நேஷன்ஸ், இப்படி கிடையாது. இது வந்து காமன் இண்டஸ்ட்ரி. எல்லா மக்களுமே இதில் இருப்பாங்க. லைக் பாகிஸ்தானி இருப்பாங்க, ஸ்ரீலங்கன் இருப்பாங்க, ஒரு பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது, எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. ஸோ இஃப் யூ ஆர் வெரி குட் இன் இங்கிலீஷ், நோ இஷ்யூ. பட் நீங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு லேண்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்க அங்க ஒரு விஷயம் இருக்கும்ல, நீங்க இங்க இருந்து எந்த கண்ட்ரி போனாலுமே எல்லாருக்குமே லிங்க் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் இங்கிலீஷ் ஒன்லி தான். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது பர்டிகுலர்லி. பட் எஸ், நீங்க இதுவே சைனா போனாலோ இல்லை ஒரு ஜப்பான் போனாலோ ஒரு ஈவன் சவுத் அமெரிக்கா சம் ஆஃப் த பிளேசஸ் நீங்க போனீங்கன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்லி இன் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏஜென்சிஸ், அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கப்பல் வந்து ஸ்மூத் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்தந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு they will be acting like டிரான்ஸ்லேட்டர்ஸ். அதே மாதிரி அவங்க அந்த கப்பலுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இட்ஸ் a very passionate இண்டஸ்ட்ரி. பயங்கரமான பேஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் கல்ச்சர், மல்டிபிள் நேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேஷன் ஆஃப் பீப்புள்ஸ், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், நிறைய எக்ஸ்போஷர் பண்ண முடியும். கண்ட்ரியை எங்கெங்கேயோ எக்ஸ்போஷர் பண்ண முடியும். மக்கள் பார்க்க முடியாத இடத்துக்கு போக முடியும். பல இடம், பல ஐலாண்ட்ஸ், அதாவது பல கெனால்ஸ், பல ஸ்ட்ரெயிட்ஸ், அதாவது நார்மல் ஈவன் த டூரிஸ்ட் போகக்கூடிய இடத்துக்கு கூட, அதாவது டூரிஸ்ட்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பேக்கேஜில் கொண்டு போய் காட்டுவாங்க. ஈவன் அதையும் மீறி பல விஷயங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி நடுக்கடல்ன்றதுல அதில் மிக அமைதிகளும் இருக்குது, பயங்கரமான விஷயங்கள், அதாவது லைக் வெதரால் பயங்கரமான சூறாவளி, அதையும் பார்க்க. அதான் சொல்கிறேன், ஒரு சைடு ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, இன்னொரு சைடில் எஸ் வி ஹேவ் அ டிஸ்அட்வான்டேஜஸ். ஆனால் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் யூ ஷுட் ஓவர் கம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இந்த எப்படி ஒரு ஆஸ் அ சீஃபேரர் எப்படி ஒரு சிவில் லைஃப்பையும், எப்படின்னா நார்மலாக எப்படி ஒரு ஷோரில் ஒரு லைஃப்பையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ, சி லைஃப்புங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த லைஃப்பில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த லைஃப்பில் இந்த இருக்கிற பர்டிகுலர்லி ஆஸ் அ சீஃபர் எங்கள் மாதிரி ஆளுங்களை சொல்கிறோம், எங்களை நாங்கள் மோல்டு பண்ணிப்போம். இங்கே எப்படி ஏன்னா நாங்கள் ஆல்வேஸ் வி சி த டஃப் ஷிப்ஸ். அதாவது எங்களுக்கு அந்த டைமில் இப்போ எக்ஸாம்பிள் கிவ் எ ஸ்மால் எக்ஸாம்பிள், ஒரு கார் ரிப்பேர் ஆகிட்டா கூட அந்த கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக 1000 ஒர்க் ஷாப்ஸ் கிடைக்கும். டக்குன்னு நம்ம எங்கேனாச்சும் ஒரு ஒர்க் ஷாப் வேணும். பட் எங்கள் மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் தனியாக அந்த நடுக்கடல் கப்பல் என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணணும்னா அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும்னா we have to work ourselves. We can't able to depend on others. அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு தனிமை, அதாவது தனி திறமையாகவே நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி யூ நெவர் டிபெண்ட் ஆன் எனிபடிஸ். அது நான் அந்த மாதிரி பர்டிகுலர் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஷோருக்கு வந்தாலும் தே நெவர் டிபெண்ட். நம்ம விஷயத்தை நம்மளே பார்த்துக்கணும். இந்த விஷயத்தால் இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம கப்பலில் நம்ம சார்ட் அவுட் பண்ணுமோ, இங்கேயும் நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் டிபெண்ட் ஆக மாட்டோம், அந்த கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இந்த இண்டஸ்ட்ரியில் தைரியமாக வரலாம். இந்த எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே யூ ஹேவ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் டிஸ்அட்வான்டேஜஸை நான் இதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்லவே மாட்டேன். அதையும் நீங்கள் அட்வான்டேஜாக தான் மாற்ற பார்க்கணும். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் இட்.